சந்தானமனா வந்து இன்னைக்கு பீக்ல இருக்கிறதுக்கு அவருடைய லான்ச் மன்மதன்ற ஒரு சூப்பரான மூவில அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வர அந்த போர்ஷன் அது ஹிலேரியஸா இருக்கும் அந்த லான்ச் தான். பட் அதுக்காக பிளான் பண்ணி பண்ணப்பட்டது இல்லை இது. ஏன்னா நான் 3 கமிட் ஆகும்போதே மெரினா நடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் 3 பண்ணி அதுல நான் நல்லா பண்றேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ன பிறகு அவர் அடுத்த படத்துல வந்து திரும்பவும் எனக்கு ஒரு காமெடியான சான்ஸ் கொடுக்காம தனுஷ் சார் வந்து அவர் ப்ரொடக்ஷன்ல என்னை வந்து ஒரு ஹீரோவா வந்து அறிமுகப்படுத்தி பார்த்தார். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்க வேற லீக், இது வேற. அண்ட் இது ரெண்டு பார்க்லயுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அது வேணா ஆப்வியஸா சொல்லலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், இவங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சதுனால சிம்பு சார் வந்து சந்தானமனாக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கூட வச்சுக்கிட்டது, அந்த டேலண்ட் ரெகக்னைஸ் பண்ணது. அண்ட் நாங்கள் விஜய் டிவிலேருந்து வரோன்னும் போது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் நிச்சயமாக அவசியம், சினிமாவில் ஒரு ஆங்கரிங் அவசியம், அது கிடைச்சிருக்கு. அண்ட் தனுஷ் சார் அதே மாதிரி தான், நல்லா இருக்கு அந்த டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவ் தான். பட் அவர் வந்து ஹீரோவாக வச்சு அவருடைய பேனரில் பண்ணுறாருன்றது எனக்கே வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து இதை சம்பாதிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு லீடிங் ஸ்டாராக இருக்கும்போது அவர் ஈஸி ஒரு படம் கமிட் பண்ணால் போதும், அவர் ஏர்ன் பண்ணும் மணிக்காக பண்ணணும்னு நினைச்சா. அவர் வந்து என்ன மாதிரி லைக் துரை செந்தில்குமார் டைரக்டர் மாதிரி ஒரு நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல படமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. பட் ரெண்டுமே ஹெல்த்தியான விஷயம். சிம்பு சார் சந்தானமனா, நானும் தனுஷ் சார், அதை எப்படி கம்பேர் பண்ணாலும் ஹாப்பி தான் ஆப்வியஸா. அந்த லெவல்ல இருக்கிறோம் அண்ட் இவங்களோடலாம் பேசப்படுறோன்றதே என்னை மாதிரி ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்க சந்தோஷமான விஷயம் தான். ரெஃபரன்ஸுக்கு படம் பார்க்கறதுலாம் கிடையாது, அதை பார்த்து ஒன்றும் கற்றுக்கிட்டு அந்த அளவுக்குலாம் நமக்கு இது இல்லை. ஆனால் எல்லா படங்களும் பார்த்துருவேன் மோஸ்ட்லி. முடிஞ்ச அளவுக்கு ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் ஷோக்குள்ளே பார்க்கணும், இல்லைனா அந்த 3 டேஸ்க்குள்ளே பார்க்கணும். இல்லைனா நீங்கள் ரிவ்யூஸ் கொடுத்துருவீங்க எப்படியும். அண்ட் இல்லைனா யாராவது வந்து ஃபோன் பண்ணி அது அப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு பயங்கர எக்ஸைட்டடாக பேசுவாங்க, இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்கன்றதுனால நம்ம எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி போய் பார்த்துடணும். ஏன்னா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலன்னா ரொம்ப தப்பாக இருக்குன்றது. அண்ட் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே அப்படிதான், காலேஜ் டைம்ல இருந்து தேட்டரில் இருந்த டைம் தான் ஜாஸ்தி காலேஜ் காலகட்டத்திலலாம். எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் உட்காந்துடுறது. அண்ட் இப்போ வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 70 படமாவது நான் பார்த்துறேன் தேட்டரில் போய். லாஸ்ட் இயர் கனெக்ட் பண்ணும்போது 70-75 வந்துச்சு. இந்த வருஷம் அதை விட ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் இருந்தாலும் நைட் போயிடுறது. அண்ட் எல்லா படங்களுமே பார்க்குறோம். அண்ட் எல்லாருமே என்னென்னலாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வரும், நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணலாமே அப்படிலாம் சொல்லி சில ஆசைகள்லாம் வரும். பட் ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி நான் தேட்டரில் படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதே இண்டஸ்ட்ரியில் நானும் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஜென்ரலா லைஃப்லேயே ஓவராலாக எடுத்துட்டோம்னா ஆக்டர் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கா இப்படி இருக்கணும், என்ன ஹைட்ஸ் போனாலும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து எப்பவுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் ரோல் மாடல். அவர் மாதிரி ஆகணுமா அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது ஒரு சிம்பிளா இவ்வளோ ஸ்டார்டம் இருந்தும் அவர் இப்படி தான் இருக்காரு. எங்கே போனாலும் சரி, ஒரு பாம்பே போனாலும் சரி, ஃபாரின் போனாலும் சரி, அவர் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நான் இப்படி தான் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்கார் அவர் தான். அண்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டருந்துமே ஃபாலோ பண்ணுறது உண்டு. இவங்க இதெல்லாம் பெட்டராக பண்ணுறாங்க, நம்ம இதிலெல்லாம் வந்து வீக்காக இருக்கோம், இதெல்லாம் நம்ம திருத்திக்கணும் அப்படின்றது நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணுறது உண்டு. காமெடியை பொறுத்த வரைக்கும்னா கவுண்டமணி சார் ஆப்வியஸா அவர் தான் இப்போ வரைக்கும் இன்னை வரைக்கும் அவர் படங்கள் நடித்து நிறையா வருஷம் ஆகுது. இன்றைக்கும் நிறையா செல்ஃபோன்ஸில் ரிங் டோன்ஸாக இருக்குது, மெசேஜ் டோன்ஸாக இருக்குது, அவர் தான். நிறையா காமெடி சேனல்ஸில் எப்போ பார்த்தாலும் இருக்கிறதும் அவர் தான். ஸோ கவுண்டமணி சார் ஆல் டைம் ஃபேவரட். அவருடைய டைலாக் திருடி வேற மாடுலேஷன்லாம் பேசுறதெல்லாம் உண்டு. அது சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம், சில பேர் கண்டுபிடிக்காம இருக்கலாம். அது நேச்சுரலாவே நடக்கும். அது நம்ம பர்பஸா பண்ணுன்றது இல்லை, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி ஒரு டைலாக சொல்லி ஸோ கவுண்டமணி சார் ஆல்வேஸ். ஷோஸ் அதில் சார் டெலிவிஷன் ஷோஸ் அது பண்ணா இது வரைக்கும் பண்ணாத ஏதாவது ஒன்றா இருக்கணும். அண்ட் அதையும் தாண்டி இப்போ டெலிவிஷன்ல இருந்து வந்து சினிமாவில் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னும் இதில் பெட்டரான ஒரு பொசிஷனை முதல்ல பிடிக்கணும். அண்ட் எல்லாரும் முதல்ல நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். முதல்ல காமெடி வரும், அது எல்லாருமே சொல்றாங்க டெலிவிஷன் பார்த்து நல்லா நடிக்கிறேன்ற முதல்ல பேர் வாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் அடுத்தது என்னன்னு யோசிக்க முடியும். அண்ட் டெலிவிஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது பண்ணுறதுல நமக்கு ஆட்சேபமே இல்லை. பண்ண விஷயத்தை திருப்பி பண்ண முடியாது. அது சினிமா இருந்தாலும் சரி, டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதை பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. பட் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது வந்து
எல்லாருக்குமே ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரீம் கூட பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அது கிடைச்சிருக்குன்னும் போது அதை டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நான் பிடிச்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போதைக்கு எதிர்நீச்சல், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, இந்த 2 படமும் போயிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்த 3 மாசத்துல 2 ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆர்டிஸ்ட்க்கு ராஜேஷ் சாரோட அசோசியேட் பொன்ராம் சார் வந்து டைரக்ட் பண்ணுற படம். அண்ட் ராஜேஷ் சார் அவர் எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஓகே, எஸ்எம்எஸ், பாஸ் எல்லாமே வந்து அவருடைய டைலாக்ஸ்க்காகவே வந்து அவ்வளோ ஹிட். அண்ட் ராஜேஷ் சார் டைலாக்ஸ் பண்ணுறாரு இந்த படத்தில், இன்னும் டைட்டில் வைக்கல. இமான் சார் மியூசிக், பாலசுப்ரமணியம் சார் சினிமாட்டோகிராஃபி, இதுதான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். பட் இது 2 முடிச்சு அதுக்கப்புறம் தான் அது ஷூட்டிங் போகிறோம். டூ 2012 எல்லாருக்குமே வந்து அந்த வருஷத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். பாசிட்டிவ்ஸை மட்டும் நம்ம கேரி பண்ணலாம். ஏன்னா நான் அதுதான் எடுத்துக்கிறேன். இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்திருந்தாலுமே அதுக்கு நடுவில் நிறைய கஷ்டமான விஷயங்கள், இப்போ வரைக்கும் வருத்தப்படுற விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதை இந்த வருஷம் என்னோட 2012 விட்டுறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இங்கேருந்து பாசிட்டிவாக கேரி பண்ணுறது, நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவில் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் நீங்களாம் தேட்டரில் வந்து நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரியான படங்கள் பண்ணோம், இந்த மாதிரி தாட்ஸோட தான் போகிறோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய பாசிட்டிவ்ஸை கேரி பண்ணிக்கங்க. என்னாலே ஏதோ பண்ண முடியும் அப்படின் போது நிச்சயமா உங்க எல்லாராலையும் நிறையவே பண்ண முடியும். அந்த ஹோப் எப்பவுமே வச்சுக்கோங்க. 2013 உங்க எல்லாருக்கும் இன்னும் ஸ்பெஷலா இருக்கட்டும். அண்ட் நல்லா ஜாலியா சொல்லலாம்னு தான் நினைச்சேன். பட் இதுல வந்து எப்படி ஜாலியா சொல்றதுன்னு தெரியல. இது சீரியஸா சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா இந்த வருஷத்துல இருந்து கேரி பண்ண வேண்டியதுன்றது. அண்ட் இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது காரணமா அந்த பிஹைண்ட் வுட்ஸ், அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கும் என்னுடைய நியூ இயர் விஷஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.